இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் எப்படிங்க எத்தனை தடவை திருப்பி இதே நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சித்ரா திருப்பி ராஜலட்சுமியை ஏற்றி விடுறாங்க. சித்ரா போயிட்டு மகாட்ட போயிட்டு டான்ட் பண்ணுறாங்க. என்னதான் பையனை கைக்குள்ளே போட்டாலும் உன் மாமியாரை விட்டல, நல்ல மருமகளாக நடந்துக்க முடியல, நல்ல மனைவியாக வேணால் நடந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன வளர்றாங்கன்னு நமக்கே ஒன்றும் புரியல. இப்போ மகா சந்தோஷம் தான் பண்ணோம். ஆனால் அவங்க உடனே குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரம் ராஜலட்சுமிகிட்ட திருப்பி போய் மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ராஜலட்சுமிகிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி அவங்க போய் ஏதாச்சும் பேசலான்னு போனால் அவங்க கதவை சாத்தி விட்டுறாங்க. திருப்பி அவங்க கதவை தட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை இதே நடக்கும். இந்த கதையில் திருப்பி ராஜலட்சுமி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதனால் பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி மகா மேலே கோபமாக இருக்காங்க, சித்ரா ஏற்றி விடுறாங்கிறது மட்டும் ஒரு 100 தடவை நடந்திருக்கும். வேறு எதுவும் கதையே இல்லை, ட்விஸ்ட் இல்லை. இதுக்கு பதிலாக மகாவை மட்டும் நேரம் அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பி ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இல்லை அவங்களுடைய பிஸ்னஸில் வேறு ஏதாச்சும் அவங்க தனியாக அந்த செலவு அடிக்கிற பிஸ்னஸில் தனியாக ஏதாவது பிரச்சனை வர மாதிரி காமிக்கலாம். எதையாச்சும் ஒன்று வித்தியாசமாக காமிக்கலாம். எந்நேரம் பார்த்தாலும் இதே கதை தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் புதுசாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தற்காலிக நிம்மதி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ ராஜலட்சுமி உள்ளார கூப்பிட்டு திட்டுறாங்க. என்ன என் பையனை கைக்குள்ளே போட்டு நீ நினச்ச காரியத்தை சாதிச்சிட்டல, இதான நீ எதிர்பார்த்த, இதான நீ ஆசைப்பட்ட அப்படிங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, ஆசைப்படல, நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மகா கடைசியாக இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகும்பொழுது மகா உடனே சொடக்கெல்லாம் போட்டு அத்தை ஒரு நிமிஷம், நீங்கள் என் மேலே இருக்க கோபத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வசனத்தை பேச உடனே ஒரே வசனத்தை திருந்திட்டாங்க ராஜலட்சுமி. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணே மகா காஃபி போட்டு இல்லையா மகா அது செய் அப்படின்னு மகாட்ட பேசுகிறாங்க. சூர்யாட்டையும் பேசிடுறாங்க. உடனே சூர்யா கண்ணத்தெல்லாம் கிள்றாரு அவங்க அம்மா கண்ணத்தை, சூப்பர்மா அப்படின்ட்டு. அப்புறம் சந்தோஷத்தோட ஓடி கோபமாக இருக்க மகா கிட்டக்க, நடிக்கிற மகா கிட்டக்க மகாவை தூக்கி சுற்றுறாரு. வேற சுற்றிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மகா அப்படிங்கிறாரு. குடும்பமாக இது இல்லை லூசு குடும்பமாக அது நமக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு என்ன தோணுது? ஆஹா கல்யாணத்தில் கதையை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனால் பெட்டர்னு தோணுது. இதில் ஆஹா கல்யாணத்துக்கும் மகாநதிக்கும் மெகா சங்கமம் வேறு அடுத்து நடக்க போகுது. ஸோ மகா சங்கமத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் எப்படிங்க எத்தனை தடவை திருப்பி இதே நடக்கும் அப்படின்னு